கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இறைவன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கின்றார். நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார். கைவிடப்பட்டவள், abandoned என்கின்ற ஒரு ஆங்கில குறும்படம். கைவிடப்பட்டவள். கடவுளே எங்கே இருக்கின்றாய் என்கின்ற ஜான் ஃபீவர் எழுதிய ஒரு கதையின் அடிப்படையில் இந்த கைவிடப்பட்டவள், abandoned, எடுக்கப்பட்டது. அழகான ஒரு கிராமம். தந்தையும் மகளும் அவர்களுடைய வீட்டிலே வசித்து வருகின்றார்கள். அந்த பெண் குழந்தைக்கு தந்தைதான் எல்லாம். அவளுக்கு உணவு பரிமாறுவதிலிருந்து, அந்த பெண் குழந்தையை உடுத்துவதிலிருந்து எல்லாம் தந்தைதான் செய்து வந்தார். ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ஒப்பற்ற சாதனை படைக்க வேண்டும் என்று அந்த பெண் குழந்தை விரும்பினாள். தந்தை மறுப்பு சொல்லவில்லை. அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அவளோடு சேர்ந்து காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து ஒவ்வொரு நாளும் அந்த பெண் குழந்தையை உற்சாகப்படுத்தி கொண்டே, நீதான் சாம்பியன், நீதான் இந்த வருடம் ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெறப் போகிறாய் என்று ஒவ்வொரு நாளும் அந்த பெண் குழந்தையோடு இந்த தந்தையும் ஓடுகின்றால். அந்த பெண் குழந்தையை உற்சாகப்படுத்துகின்றார் இந்த தந்தை. ஒரு நாள் எல்லாம் தலைகீழாக மாறுகின்றது. சிறிது சிறிதாக இந்த பெண் குழந்தையினுடைய கண் பார்வை மங்குகின்றது. ஒரு நாள் முழுவதுமாக இந்த பெண் குழந்தை தன்னுடைய பார்வையை இழந்துவிட்டது. தனியாக வேலை செய்கின்றாள். தன்னுடைய வேலைகளை எல்லாம் தனியாக செய்து கொண்டிருக்கின்றாள். முடியவில்லை அவளால். தன்னுடைய அறையை சாத்திக்கொண்டு அழுகின்றாள். தந்தையே, என்னை விட்டு எங்கே சென்று விட்டீர்கள்? எல்லா நேரத்திலும் என்னோடு உடனிருந்து என்னை ஊக்கப்படுத்தினீர்கள். இப்பொழுது எங்கே சென்று விட்டீர்கள்? நான் தனிமையில் பார்வையின்றி கஷ்டப்படுகின்றேனே. இப்பொழுதுதானே உங்களுடைய உதவி எனக்கு தேவை. எங்கே சென்று விட்டீர்கள் என்று கதறுகின்றாள். ஆனால் அவள் அவளுடைய முயற்சியை விடவில்லை. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பார்வையையும் இழந்து ஒரு நாள் ஓடுகின்ற பொழுது ஒரு இடத்திலே அவள் கீழே விழப்போகின்றாள். அப்பொழுது அவளுடைய தந்தை அவளை பிடித்து அரவணைத்து அவள் கீழே விழாமல் பார்த்து கொள்கின்றார். கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது அவள் கேட்கின்றாள், இவ்வளவு நாட்கள் எங்கே இருந்தீர்கள்? அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், பேசாமல் உன்னோடுதான், உன் அருகிலேயே நான் இருந்தேன் என்று அந்த தந்தை கூறுகின்றார். தந்தை தன் அருகிலே இருந்து
நான் பார்வையை இழந்ததால் சுயமாக இயங்க வேண்டும் என்று என்னுடைய தந்தை என்னை பழக்க முயற்சி செய்திருக்கின்றார் என்பது அப்பொழுதுதான் அவளுக்கு புரிகின்றது. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இதோடு இந்த சிறிய குறும்படம் முடிகின்றது. கடைசியாக இதை எழுதிய ஆசிரியர் யார் என்றால், முன்னாள் IAS அதிகாரி இறை அன்பு. தோன்றியது என் சிந்தனைக்கே என்ற ஒரு புத்தகத்தில் இதை அவர் குறிப்பிடுகின்றார். இறைவன் எப்பொழுதும் நம் அருகிலேயே இருக்கின்றார். இறைவன் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் அருகிலேயே இருக்கின்றார். நம்மால் சமாளிக்க முடியாத நேரங்களில் அவர் கை கொடுக்கின்றார், கைதூக்கி விடுகின்றார் என்பதைத்தான் இந்த குறும்படம் நமக்கு பாடமாக சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியும் இந்த சிந்தனையைத்தான் நமக்கு கொடுக்கின்றது. படகு அலைக்கழிக்கப்படுகின்றது. அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று கூறுகின்றார். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கு நம்முடைய விவிலியத்திலிருந்து இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒன்று, தொடக்க நூல் 39வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டிற்கு சென்று இதை படித்து பாருங்கள். இது தெரிந்த கதைதான். யோசேப்பு, பழைய ஏற்பாட்டில் வருகின்ற யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பொறாமையினால் முதலிலே இவர் கிணற்றிலே தள்ளிவிடப்படுகின்றார். பிறகு இவருடைய அண்ணன் ரூபன் நம்முடைய தம்பியை, நம்மோடு உடன் பிறந்தவனை கொன்றுவிட வேண்டாம், விற்றுவிடலாம் என்று இஸ்மாயிலரிடம், அங்கு வருகின்ற வணிகர்களிடம் விற்றுவிடுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த யோசேப்பை எகிப்திற்கு கூட்டிச் சென்று எகிப்து மன்னன் பார்வோனின் படைத்தலைவன் போர்த்திபான் என்பவரிடம் விலைக்கு விற்று விடுகின்றார்கள். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்ததால் சிறப்பு மிக்கவராக திகழ்ந்தார். இந்த 39வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கலாம். ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததால் சிறந்து விளங்கினார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததால் அந்த படைத்தலைவனுடைய வீட்டையும் ஆசீர்வதித்தார். அடுத்தபடியாக, இந்த படைத்தலைவனுடைய மனைவி தீய எண்ணத்தோடு யோசேப்பிடம் பழகுகின்றார். இவர் மறுத்து விடுகின்றார். முடியாது என்று சொன்ன பொழுது இந்த யோசேப்பு மீண்டும் சிறையில் அடைக்கப்படுகின்றார். ஆனால் அந்த சிறை அதிகாரி எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பிடம் ஒப்படைக்கின்றார். காரணம், இந்த அதிகாரத்திலே கடைசியாக நாம் வாசிக்கலாம், ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததால் யோசேப்பு எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார். ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இரண்டாவது, சாமுவேல் புத்தகம், முதல் புத்தகம் 18வது அதிகாரம். உங்களுக்கு தெரிந்த கதைதான். தாவீது இளைஞன் கோலியாத்தை
கொன்றுவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது எல்லா மக்களும் அவரை புகழ்கின்றார்கள். தாவீது பெலிஸ்தியனை வெற்றி கொன்றார். வீரர்களும் மக்களும் ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். ஆனால் அரசன் சவுலுக்கு பொறாமை, தாவீதை கொல்ல நினைக்கின்றான். ஆனால் ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததால் சவுல் அஞ்சுகின்றார். தாவீதுடன் ஆண்டவர் இருந்ததால் சவுல் தாவீதை கொலை செய்ய அஞ்சினார். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி, அருளப்பர் எழுதிய நற்செய்தி, யோவான் 11வது அதிகாரம் 21 நாம் வாசிக்க கேட்கலாம். மார்த்தாள் மரியாள் அவருடைய சகோதரர் இறந்த பொழுது மார்த்தாள் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு படைத்தலைவன் தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றான். இயேசுவிடம் வந்து குணப்படுத்தும் என்று அழைக்கின்றான். என்ன சொல்லுகின்றான்? இயேசு நான் வருகின்றேன் என்று சொன்ன பொழுது, நீர் வர தேவையில்லை, ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்னுடைய பையன் குணமடைவான் என்று கூறுகின்றார். ஆகவே இயேசுவினுடைய ஒரு வார்த்தை, அவருடைய பிரசன்னம் கூட கிடையாது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் நலமாக நமக்கு அமையும். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் தனிமை நிறைய பேரை வாட்டுகின்றது. வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்வி மேல் தோல்வி. இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு வேலை இல்லாத ஒரு நோய், வேலை கிடைக்கவில்லையே, என்ன செய்வது? இவ்வளவு படித்தும் என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக இவ்வளவு செலவு செய்தும் இன்னும் எனக்கு நல்லதொரு வேலை கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம். பெற்றோர்களுக்கு என்னுடைய மகன் மகளுக்கு வயதாகிக் கொண்டே போகின்றது, திருமணம் நடைபெறவில்லையே, என்னுடைய மகன் மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது? திருமண தடைகள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கவலை. அது மட்டுமல்ல, எனக்கு வயதாகிக் கொண்டே போகின்றது, என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நல குறைவு ஏற்படுகின்றது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வருகின்ற பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? மனம் சில நேரங்களிலே தடுமாறுகின்றோம். கடவுள் ஒருவேளை என்னை கைவிட்டு விட்டாரோ, கடவுள் என்னோடு இல்லையோ, அல்லது நான் கடவுளோடு இல்லையோ என்ற ஒரு எண்ணம் சில நேரங்களில் நம்முடைய மனதிலே எழுகின்றது. இன்னும் பல பிரச்சனைகள், கடன் தொல்லை. எப்பொழுது பார்த்தாலும் நான் பணிபுரிகின்ற அலுவலகத்தில் எனக்கு வேலை கொடுத்தவர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது, அல்லது குடும்பத்திலே என்னுடைய மனைவி என்னை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது, அல்லது கணவன் என்னை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது, வயதிற்கு வந்த பிள்ளைகள் என்னை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள், இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், அவர்கள் ஊதாரித்தனமாக செலவழிக்கிறார்கள் என்று
ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நமக்கு என்ன நினைக்கின்றோம்? ஒருவேளை இறைவன் என்னை கைவிட்டு விட்டாரோ? கிடையவே கிடையாது. பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனிடம் செல்லுவோம், விவிலியத்தினிடம் செல்லுவோம். ஒரு 4-5 விவிலிய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எவ்வாறு பேதுரு இயேசு கடல் மீது நடந்து வந்த பொழுது, நான் தான், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று கூறிய பொழுது பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நான் உம்மிடம் வரை எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னார். அதேபோல் அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆரோக்கிய தாயை நமக்காக பரிந்து பேச காத்து கொண்டிருக்கின்றார். அவர்களிடம் வருவோம். ஒரு 2-3 இறை வார்த்தைகளை சொல்லி முடிக்கின்றேன். திருப்பாடல் 139 7 10 வசனங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்ல முடியும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தின் படுக்கையை அடைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயே உமது கை, அங்கேயும் உம்முடைய கை என்னை வழிநடத்தும். ஆகவே நாம் எங்கு சென்றாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதே திருப்பாடல்கள் 23வது திருப்பாடல் 4வது வசனம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு சாவினுடைய இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்கள். இருள் சூழ் அவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்று நாம் நம்ப வேண்டும். அடுத்து பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 38-39 வசனங்கள். ஏனெனில் வாழ்வோ சாவோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவனவோ, உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. எதுவுமே நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். திருப்பாடல் 121 3-8 உள்ள வசனங்கள். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். ஆண்டவர் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்திடுவார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 28வது அதிகாரம் கடைசி வசனம். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று அந்த இறைவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். உலகம் முடிகின்ற வரை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே,
எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் என்று கூறுகின்றார். கடைசியாக ஒரு திருவழிபாட்டு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அதோடு முடிக்கின்றேன். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், என்ன நிலைதான் ஆனாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே, கலங்காதே, உன்னை நான் காப்பேன். நம்முடைய ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேச காத்து கொண்டிருக்கின்றாள். நம்முடைய எல்லா தேவைகளையும், எல்லா துன்பங்களையும், கவலைகளையும் அவர் வழியாக இறைவனிடம் ஒப்படைப்போம். அந்த இறைவனும் அன்னையும் நம்மை பாதுகாத்துவார்கள். ஆமென்.